எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி கட்டுப்பாடுகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் இறக்குமதியில் ஏற்படக்கூடிய சவால்களை கருத்திற்கொண்டு எரியை சேமிப்பதற்கான புதிய வழிகாட்டல் கோவையை அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் BK பிரபாத் சந்திரகீர்த்தி வெளியிட்டுள்ளார். சக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து அரசு அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிகாரிகள் பணிக்கு சமூகம் அளிக்கும் போது தனித்தனி வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து பொது போக்குவரத்து காப்போலிங் முறையை பயன்படுத்த வேண்டும் என அந்த வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகளை தூர இடங்களிலிருந்து அழைப்பதை தவிர்த்து ஜூம் அல்லது கூகுள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் போன்ற முறைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் ஆவணங்களை நேரில் கொண்டு செல்வாக குறைந்த மட்டத்தில் பேணப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறையில் உள்ள 90 வாகனங்களூடாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எரிபொருளை சேமித்தால் வருடத்திற்கு 110 மில்லியன் லிட்டர் பொருளை சேமிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து குளிர்சாதன வெப்பநிலையும் 26 செல்சியஸ் அல்லது அதற்கு மேற்படுவது கட்டாயமாகும். அலுவலக நேரங்களில் தினமும் 2 மணித்தியாலங்கள் குளிர்சாதன வசதியை அணைவிட்டு மின் வசதிகளை பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக விளம்பர பலகைகள் மற்றும் 9 மணிக்கு பிறகு அணைக்கப்பட வேண்டும். பகல் நேரங்களில் அலுவலகங்களில் உள்ள தொலைக்காட்சி பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையற்ற நேரங்களில் வீதி விளக்குகளை அணைக்கப்பட்டிருக்க எடுக்கப்படும். மேலும் மின்தூக்கி பயன்பாட்டை குறைத்து படிக்கட்டுகளை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என புதிய வழிகாட்டல் கோவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.